ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா சாவித்திரி கிட்ட எனக்கு சேது மாமா பிறந்த நாளுக்கு gift வாங்கி கொடுத்துருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாவா, கிஃப்டா? என்ன கிஃப்ட் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் கேட்குறாங்க. இந்த saree 2.25 லட்சம், எனக்கு டைமண்ட் நெக்லஸ்ஸு, கம்மல், வளையல், மோதிரம்னு சொல்லிட்டு நிறைய gift பண்ணியிருக்காருமா. நீங்கள் என்ன சொன்னீங்க? சேது மாமா தமிழ்ச்செல்வி பக்கம் போயிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, அப்படி இருந்தால் மாமா எதுக்கு எனக்கு இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. உடனே தாமரை பார்த்தீங்கன்னா, இரு ஐஸ்வர்யா, எங்கே சொல்லி முடிச்ச உடனே கிளம்புறேன், இன்னும் நாங்கள் சொல்கிறதையும் நீ கேட்கணும்ல அப்படின்றாங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றாங்க. இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு உனக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா? இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் பண்ணுறாங்க, அதை ஃபஸ்ட்டு யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கின்னு நீ சந்தோஷப்படணும்ல. கொடுக்குறவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி நீ சந்தோஷப்படக்கூடாது. இது யார் வாங்கிட்டு வந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, யார் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறாங்க. இல்லை, உன்னோட ஆண்டி ஈஸ்வரியும் சித்ராவும் போயிட்டு தான் இதை வாங்கிட்டு வந்தாங்க. நீ வேணா உனக்கு சந்தேகமாக இருந்தால் சேதுக்கிட்ட போயிட்டு இதை எந்த கடையில் வாங்கினீங்க, சாரி எந்த கடையில் வாங்கினீங்க, ஜுவல்ஸ் எல்லாம் எந்த கடையில் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கேளு. சேது அதுக்கு உண்மையாக சொல்கிறானான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்றாங்க. உன்னோட பிறந்த நாளுக்கு சேது பண்ண ஒரே நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அதுக்கான ஏடிஎம் கார்டையும் அதுக்கான பின் நம்பரையும் கொடுத்தது தான் சேது பண்ண உனக்கான நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா கோவமாக எந்திரிச்சு போயிட்டு பார்த்தீங்கன்னா ரூமில் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி அப்பத்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே செல்லப்பாண்டியும் தனமும் பார்த்தீங்கன்னா, என்னக்கா பார்த்துட்டியா, அழகரை பார்த்துட்டு வந்துட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்லப்பாண்டியும் கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பத்தாவும் பார்த்துட்டு வந்துட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தனமும் கேட்குறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துட்டோம் தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியாக்கா அப்படின்றாங்க. தமிழ்ச்செல்வியும் ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா குழந்தைய தானத்துக்கிட்ட கொடுத்துட்டு நீ உள்ளே தூக்கிட்டு போதானோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி அப்பத்தா கிட்ட பார்த்தீங்கன்னா, என்ன அழகரை பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போய் காட்டினதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அப்பத்தா பார்த்தீங்கன்னா, என்னடி எனக்காடி நன்றி சொல்கிற, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கினியா, என்கிட்ட நார்மலாக நீ பேசுவியா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் குழந்தைய அழகரை தூக்கிட்டு போய் கொடுத்த விஷயத்த பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துட்டு, இல்லை இன்னைக்கு நான் அந்த குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போய் சண்டை போட்டு பார்த்துட்டு வர்றதுக்கான காரணமே நீங்கள் தான். நீங்கள் மட்டும் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்காம இருந்தீங்கன்னா என்னோட 2 குழந்தைகளும் என்னோட இருந்திருக்கும், நானும் சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல. இன்னைக்கு எல்லார்கிட்டையும் நான் அசிங்கப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நீ என்கிட்ட பேசாதீங்க, என்கிட்டயும் வராதிங்க, நீங்கள் இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி தனத்துக்கிட்ட இருக்கிற குழந்தைய வாங்கிக்கணும் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்போ தானே பார்த்தீங்கன்னா, என்ன அம்மாச்சி இவ இவ்வளோ கோவமாக இருக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின் என்னடி, யாராக இருந்தாலும் என்ன, குழந்தைய அவகிட்ட இருக்கிற குழந்தைய வாங்கிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்ததுக்கு கோவப்படுவாங்க. ஒரு சின்ன விலங்குகளா இருக்கட்டும், பறவைங்களா இருக்கட்டும், அதுக்கிட்ட இருந்து ஒரு குழந்தைய பிரிச்சாவே அதுங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். அந்த மாதிரி தான் இவளுக்கும் கோவமா இருக்கு. என் மேலே அவள் கோவப்படுறதுனால எந்த தப்பும் இல்லை, விடு தானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரூமில் டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. சேது பார்த்தீங்கன்னா அழகரை தூக்கிட்டு வந்துட்டு தூங்கலாமா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்காங்க. அப்போ சேது பார்த்தீங்கன்னா, என்ன ஐஸ்வர்யா சாப்பிட்டியா அப்படின்றாங்க. ஐஸ்வர்யா அமைதியாக இருக்கிறத பார்த்து சேது பார்த்தீங்கன்னா, என்னாச்சு ஐஸ்வர்யா ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும், நீங்கள் உண்மையை சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. என்ன உண்மை ஐஸ்வர்யா சொல்லு அப்படின்னு சொல்லி சேது சொல்கிறாங்க. இல்லை, இந்த சேரீ எந்த கடையில் வாங்கினீங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எதுக்கு இப்போ கேட்குற, வாங்கி கொடுத்தேன் கட்டிக்கணும்ல, எந்த கடையில் வாங்கினேன் என்ன, வீடு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாங்க. இல்லை மாமா நீங்கள் சொல்லுங்கள், மதுரையில் எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்றாங்க. அவரோட இடத்த சொன்ன உடனே, எனக்கு இடம்லாம் மானாமாம்மா, நீங்கள் எந்த கடையில் வாங்கினேன்னு மட்டும் சொல்லுங்கள், இல்லை சரி இந்த ஜுவல்ஸ் எல்லாம் எந்த கடையில் வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. நான் சொல்லட்டுங்களா மாமா, உங்களோட அமைதிக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுங்களா அப்படின்றாங்க. இதெல்லாம் யார் வாங்கிட்டு வந்ததுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லி வாங்கிட்டு வர விஷயத்த எனக்கு ஒரு சின்ன பொருளாக நீங்கள் கிஃப்ட் பண்ணியிருந்தாலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பேன்ல மாமா. எதுக்கு என்னோட பிறந்தநாள் அதுவுமே நீங்கள் என்னை போய் சொல்லி இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அதுக்கு சேது பார்த்தீங்கன்னா, இல்லை ஐஷு, நீ பார்த்தீங்கன்னா பிறந்தநாளை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த, அதனால் இதை கொடுத்தா நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன் ஐஷு, தப்பாக ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை மாமா, நீங்கள் இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் எனக்கு வேணும்னு சொல்லியெல்லாம் நான் ஆசைப்படல. நீங்கள் ரூ. 100 கொடுத்து ஒரு சாரீ வாங்கி கொடுத்துருந்தாலும் என்னோட பிறந்தநாள் நன்னடை என்னோட புருஷன் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பேன்ல. நீங்கள் ஏன் மாமா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கேட்குறாங்க.
அதுக்கு சேது பார்த்தீங்கன்னா, "என்ன ஐஸ்வர்யா இப்ப என்கிட்டேருந்து உனக்கு ஒரு கிஃப்ட் வேணும் தானே? சரி என் கூட கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "இல்ல மாமா எனக்கு வேண்டாம்" அப்படின்றாங்க. "உனக்கு கிஃப்ட் வேணும்னு நீ ஆசைப்பட்டல்ல, நான் வாங்கி குடுக்குறேன் நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேது கூப்பிடுறாங்க. "சரிங்க மாமா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவும் சேதுவும் பார்த்தீங்கன்னா துணி கடைக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா "இதுக்குள்ள கார் போகாது. நீ இங்கேயே வெயிட் பண்ணு. கடை ஓப்பன்ல இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் உள்ள போயிட்டு பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேது போறாங்க. சேது போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கிட்ட, "உள்ள எந்த கடையுமே இல்ல ஐஷு. டைம் ஆயிடுச்சுன்றதுனால எல்லா கடையும் மூடிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு தெரிஞ்ச கடை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கால் பண்ணேன். அவங்களும் நான் கடைய மூடிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். திரும்பவும் வந்து கடைய ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ஐஸ்வர்யா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஐஸ்வர்யா, நான் உனக்கு காலையில நீ தூங்கி எழறதுக்குள்ள உனக்கு ஒரு சாரியோ, சுடியோ நான் வாங்கிட்டு வந்து குடுக்குறேன். நீ நாளைக்கு அத போட்டுக்கோ" அப்படின்றாங்க. "ந என்ன ஐஸ்வர்யா ஓகேவா?" அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட்டு கடைய பார்த்துட்டு, "மாமா நீங்க நெனச்சா எனக்கு இப்பவே வாங்கி குடுக்கலாம் மாமா" அப்படின்றாங்க. "என்ன ஐஸ்வர்யா சொல்ற நீ?" அப்படின்றாங்க. "அங்க பாருங்க அங்க ஒரு கடை இருக்கு. அந்த கடையில நீங்க எனக்கு வாங்கி குடுங்க" அப்படின்றாங்க. "ஏன் ஐஸ்வர்யா அது ரோட்டு கடை" அப்படின்றாங்க. "என்ன மாமா நீங்க ரோட்டு கடையில வாங்கி குடுத்தாலும், நீங்க திருப்தியா மனசார எனக்கு வாங்கி குடுக்குறது நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். என்னதான் பிளாட்ஃபார்ம் கடையா இருந்தாலும், நீங்க வாங்கி குடுக்குறதுனால அது எனக்கு பெரிய கடையில வாங்கி குடுக்குறதா தான் எனக்கு தோணும் மாமா. நீங்க வாங்க நம்ம அங்க போயிட்டு வாங்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்ப அவர் பார்த்தீங்கன்னா, "இல்ல சார் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. போலீஸ் வந்தா திட்டுவாங்க. நான்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன்" அப்படின்றாங்க. "இல்ல சார் ஒரே 5 நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. "சரி பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நல்லா காஸ்ட்லியா இருக்கத்தவே காட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. அவரும் எடுத்து காட்டுறாங்க. ஐஸ்வர்யா "பாரு உனக்கு எது பிடிச்சிருக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல மாமா அது எடு, இது எடு" அப்படின்றாங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா சேது ஒண்ணு எடுத்து குடுக்குறாங்க. "மாமா இது எனக்கு நல்லா இருக்கா?" அப்படின்றாங்க. நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, "ஐஸ்வர்யா நான் சொன்னேன்றதுக்காக நீ எடுக்காத. உனக்கு எது புடிச்சிருக்கோ அத எடுத்துக்கோ" அப்படின்றாங்க. "இல்ல மாமா எனக்கு இதுவே தான் ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா சொல்றாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸுக்கு காசு குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அப் இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.